ஆண்டவர் யுத்தம் பண்ண என்ன நடக்கும்? அவர் தப்பு பண்ணாரு, லஞ்சம் வாங்கினாருன்னு அவர் மேல குற்றம் சுமத்தி அவமானப்படுத்தி டிரான்ஸ்பர் பண்ணி அனுப்பிட்டாங்க. காணும், இப்போ யுத்தம் பண்ற ஆளை காணும். ஆண்டவர் ஜெயம் கொடுத்தவர். நம்ம ஒண்ணுமே செய்ய வேண்டாம், அவருக்கு தெரியும் எங்க எப்படி யுத்தம் பண்ணி காரியத்தை செய்யணும்னு. கலங்காதங்க, பயப்படாதங்க. எவ்வளவு பெரிய ஆளா இருக்கட்டுமே, ஆண்டவரோட பெரிய ஆள் இந்த உலகத்துல யாருங்க இருக்கா? அமெரிக்க ஜனாதிபதியாவே இருக்கட்டுமே, அவரை விட பெரியவர் இயேசு. அவருக்கு மிஞ்சினவங்க இந்த உலகத்துல ஒரு சக்தியும் கிடையாது, ஒரு பெரிய பவரும் கிடையாது. அவரு தான் எல்லாத்தையோட பெரியவர். அவர் யுத்தம் பண்ண ஆரம்பிச்சுட்டா எவ்வளவு பெரிய ஆட்களும் இல்லாமல் போய் விடுவாங்க. எதுக்கு பயப்படுறீங்க? அவரை சார்ந்து கொள்ளுங்க, கலங்காதங்க, பயப்படாதங்க. நீங்க எனக்காக யுத்தம் பண்ணுவீங்க, நான் அமைதியா இருக்கிற ஆண்டவர்ன்னு சொல்லிருங்க. கொஞ்ச நாள் அமைதியா இருங்க, என்ன நடக்குதுன்னு பாருங்க. தகப்பனே, எங்களுக்காக யுத்தம் பண்ணுகிற தேவன் நீர், எங்களுக்கு ஜெயம் கொடுக்கிற தேவன் நீர். இந்த மகன், இந்த மகள் பயந்து கொண்டிருக்கிற, கலங்கி கொண்டிருக்கிற காரியத்துல நீங்க யுத்தம் பண்ணி நீங்க ஜெயம் கொடுத்து அவங்கள மகிழ பண்ணுங்க. ஒரு அற்புதம் செய்யுங்க. இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறேன். ஆமென்.